கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலேசியர் 1:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் வெண்மான் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து, வெண்மான் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து எல்லா ஒத்தாசை என்றனைக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீழல் அவரே என்னை ஆதரித்திடும், பக்தர் நீழல் அவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் புரிந்தோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகற்கும் என்னை விலகியே, எல்லா தீமைகற்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர். கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். கொலேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபைக்கு தலையாக, சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவரே எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றுக்கும் முதல்வர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பவுல் கொலேசு சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக பிதாவுடைய ரத்தத்தால் சம்பாதித்ததான் சபை. சபை தான் நம்ம பார்க்கிறோம், கொலேசு சபையை பார்க்கிறோம். இந்த கொலேசு சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதா அப்படிங்க முதல்வரா, ஃபர்ஸ்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கிறவர் அவரே, அவர் மாத்திரம் ஆதியும், உலகம் உண்டாததுக்கு முன்னாடி இருந்தவர் தான் அவர். மரித்தோரிலிருந்து எழுந்த முதல், மரித்தோரிலிருந்து எழுந்த முதல். இப்ப இத நம்ம என்னைக்கு இதை எப்படி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை வச்சு இதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளாமா, ஆண்டவர் பல காரியங்கள்ல பல பாதைகள் வைத்திருக்கிறார் இந்த சபைக்கு. ஆனால் தலையாக்கிய இயேசு கிறிஸ்துவ நம்ம முன்னாடி வச்சு பார்க்கணும். ரைட். இப்ப நம்ம யோசுவா குறித்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருந்தேன். யோசுவா ஏன் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, எப்பாப்ராத்துங்கிற ஒரு மனிதன் லட்சக்கணக்கான கொலேசு ஊர்ல சுத்திட்டு இருந்தவர். ஆனா ஆண்டவரை முன் குறிக்கிறாரு, அழைத்து வர்றாரு, உட்காரச்சிட்டார். இப்ப அவர் ஜெபிக்கிறார் எப்பாப்ராத்து. அதற்கு அடையாளமாகிய யோசுவா நம்ம பார்க்கிறோம். நீங்க நம்ம பார்க்க இருக்கிறது யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. ஒருவரும் வெளியே போகும், ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சீல்ட். இதுக்கு எதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில ஆண்டவர் திறப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. சித்தேக்கியாவை குறித்து நான் உங்களுக்கு இப்ப நான் அங்க போகிறது நான் ஜஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு சித்தேக்கியாவை குறித்து நம்ம பார்த்தோம். 11 வருஷம் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு. பாபிலோன் முற்றுகை போட்டிருக்காங்க. ஆனா பஞ்சம் வந்துருச்சு, உடனே ஒரு திறப்பு உண்டாயிடுச்சு. ஆனா இங்க சபைக்குள்ள திறப்பு வரக்கூடாது. எப்ப திறப்பு வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தலை. அந்த தலையை பற்றி கொண்டிருந்தானா திறப்பு வராது. ஆனா இப்ப எதிரி உடைய இடத்துக்குள்ள ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை இஸ்ரேல் மக்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும். நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். நாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு, அல்லது சபை பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பாதையில பார்க்கும்போது அவரே, அவர் சொல்லுறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அவரே அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா
6வது அதிகாரம் 2வது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஆண்டவர் யோசுவாட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோ எரிகோயும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னும் இவங்க எங்கதான் இருக்காங்கன்னா வெளியில தான் இருக்காங்க. இவங்களால எரிகோவை பார்க்க முடியுது. எரிகோவை கடந்து போனாதான் எங்க போக முடியும்? பாலும் தேனும் ஊடுகிற தேசத்துக்கு. இங்க இந்த கர்த்தர் தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, ஒப்பு கொடுத்தேன். கொடுத்தாரா இல்லையா? கொடுக்கல. எதுவுமே கையில கிடைக்கல. ஆனா ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்றது? ஒப்பு கொடுத்து விட்டேன்னு சொல்லி. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை பார்த்தானா நம்ப முடியாதது போல இருக்கும். ஏன் நம்ப முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 13 பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலே இருந்து, யோசுவா வெளியிலே இருக்கிறார், எரிகோக்கு வெளியில இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இங்க நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? நம்முடைய 13வது அதிகாரம் யோசுவா 5:13 பின்பு யோசுவா எரிகோவின் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அப்படி எதிரே நின்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏர் எடுப்பேன். இங்க யோசுவா கண்களை ஏறெடுக்கிறார். ஏறெடுத்தார்னா பிதாவாகிய தேவன் ரைட் டைம் ரைட் பர்சன் அனுப்புகிறார். இங்க தேவ தூதன் கிடையாது, தூதனானவர்ங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18 அவரே சபைக்கு அவரே ஆதியும் ஆதி. இங்க நம்ம பார்க்கிற ஆண்டவராக இயேசு ஆதி. உலகம் வர்றதுக்கு முன்னாடி இங்க இப்படிதான் இருந்தார், தூதனானவராக இருந்தார். பாருங்க பார்க்க முடியும். இதோ ஒருவர் எதிரே நின்றார். உரிவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. உரிவின பட்டயம், பட்டயம்ங்கிறது வேத வாசனம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த இருக்கிற கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளமா. எபிரேயர் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யாரு கையில் இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்குது. எபிரேயர் 4வது அதிகாரம் தேவனுடைய வார்த்தையானது. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எரிகோ திறக்கும், எல்லாரும் உன் கையில ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனா நடக்கல. ஆனா அதுக்கு உதவியாக ஒருவர் வருகிறார். அவர் கையில என்ன இருக்குது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்காகும் ஆத்துமாவும் ஆவியும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும். இருதயத்தின் யோசனை, அந்த இருதயத்தின் யோசனை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உன்னால முடியாது. ஏன் முடியாது? 6வது அதிகாரம் 1 வசனம், ஒருவரும் உள்ளே போகவில்லை சி. ஆனால் அதற்கு நமக்கு ஒத்தாசை வருகிற ஒருவர் அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்து இருக்கிறார். எங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரு? ஏன்னா அவரை பார்த்தது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேங்கன்னா, அவர் அப்படியே ஒரு பல அந்த பட்டையை அப்படியே மின்னிக்கிட்டு அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா நிக்கிறதெல்லாம் பார்த்தானா டைரக்டா கேட்டார். இப்ப இங்க நம்ம சபைக்குள்ள வரும்போது 2 கூட்டத்தா இருக்கிறாங்க. நீங்க எங்களை சேர்ந்தவர்களா, எங்களுக்கு எதிரான சத்ருக்களை சேர்ந்தவர்களா? இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, சத்ருவனுடைய கோட்டையில் இருக்கிற ஆத்மாக்கள் காலியாகி சபைக்குள்ள வரும். புரிந்தாங்க? அதான் இந்த வசனத்தில் இருக்கிற நோக்கம். இந்த தலையானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிகோங்கிற கோட்டை அடைபட்டிருக்கிறது. ஒருத்தரும் உள்ள போக முடியாது, ஒருத்தரும் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த ஒருத்தர் வந்துட்டு தலையாகிய ஒருத்தர் வந்துட்டாரு. இவருடைய ஒத்தாசை கிடைச்சாச்சுன்னா சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் எதிர்க்கு சேர்ந்தவர்களா ஆண்டுடைய பிள்ளைய மாட்டோம். இதுதான் கான்செப்ட். சரி, அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். இப்பொழுதுங்கிறது என்ன? யோசுவா காலத்தில். ஆனா அந்த கொலைசு சபை எழுதும் பொழுது அவர் தலையாக வருகிறார். தலை நான் அந்த தலை சொல்றதை நம்ம கேட்கணும். இங்க இவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் கொப்பர விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என்ன சொல்ற, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார். இதுதாங்க சபைக்குள்ள சர்ச். நமக்கு எப்பா பிரார்த்தனை ஒரு ஆள் இருக்கார்.
இந்த எப்பா பிரார்த்த சொல்றதை நம்ம கேட்கணும், சபை கேட்கணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு எப்பா பிரார்த்தாக ஆண்டவர் வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தா அதை பிட்டு கொடுத்தானா அதை நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிரயோஜனம். சரி, இவர் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா, 9வது வசனத்தை நான் உங்களுக்கு யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். அதற்காக இந்த இடத்துல கில்கால் புரட்டி போட்ட தலைகளை மாத்திடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் இவங்க அடிமையா இருக்கிறாங்க. எங்க அடிமையா இருக்கிறாங்க? எகிப்துல. அடிமைங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, உரிமை இல்லாத இடம். உங்களுக்கு ஒரு உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு நபர் நம்ம ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கறாங்க, அதுக்கு நல்லா ஆசீர்வாதமாக இருந்தா எப்பனாலும் உள்ள வந்து பாட்டோம். ஆனா வர முடியாத நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிந்தை அவர்கள் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, உள்ள வர முடியாது. இப்ப அந்த நிந்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டார். தூக்கி போட்டுட்டு என்ன செய்யறாருன்னா, இராது புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 5:4. யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்தில் புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய புருஷர்கள் இருந்தார்கள். அவங்களாம் வழியில் வச்சுட்டு போயிட்டாங்க, வாழ்ந்து போயிட்டாங்க. நம்ம ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள. அந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்து தலையாகிய இயேசு கிறிஸ்து சொல்ற சத்தத்தை கேட்டு ஓடிக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் கொஞ்சிதனை ஏற்றணிக்கும் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். சிறகுல தஞ்சமாகணும், அப்பதான் அந்த பரமேஸ்வரன் பார்க்க முடியும். நீ சொல்வதை நான் கேட்பேனா, நீ சொல்றது நான் கேட்பேனா? எனக்கு என்னையா செஞ்ச கேட்டா போயிடும் ஆசீர்வாதம். ஆண்டவன் நீ ஆசீர்வதிப்பார். ஒரு பாதை வச்சிருக்கிறார், அது கஷ்டமான பாதை. ஆனால் எனக்கு ஒரு உரிவன பட்டயத்தோடு நிற்கிறார், அவர் என்னை அங்க கொண்டு போய் சேர்ப்பார். முறுமுறுத்த கூட்டமெல்லாம் வனார்த்தத்திலே மாண்டு போயிடுச்சு. விருத்த சேதனம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 5:10. இது உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எல்லாமே மைனஸ். இஸ்ரேல் புத்திரர் கில்காலை பாளையம் இறங்கி மாதத்தில் 15ஆம் தேதி அவ்விடத்திலே எரிகோவின் சமமான வழியிலே பாஸ்காவை ஆசரித்தார். ஆட்டுக்கொட்டியின் ரத்தத்தை பூசுகிறாங்க. இந்த பாஸ்கா இவங்களுக்கு இந்த வர கொண்டு வந்துருச்சு. இந்த ரத்தம் அவங்களை பாதுகாத்துச்சு. இனி உள்ள போகணும். உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, மறுநாள் அன்றைய தினமே அவர்கள் தேசத்தில் உள்ள தானியமாகிய புளிப்புல்லாத அப்பங்களை சுட்ட கதிலும் புசித்தார்கள். சாப்பாடு சொந்த கையினால செஞ்சாங்க. இந்த சொந்த கையினால செய்த சாப்பாடை சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எங்க அப்பா இறந்துட்டார் 90ல. எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். அப்படிதான் சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாமே எதிர்மறையா இருந்துச்சு. வர்றவங்களாம் கேட்பாங்க, இந்த ஓபியையும் வாடையும் சேர்த்து எங்களுக்கு வித்துருங்க, நீங்க அமௌண்ட்டை மட்டும் சொல்லுங்க, எத்தனை கோடினாலும் சொல்லுங்க, நாங்க கொடுத்துருவோம். அது ஒரு டாக்டர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவரு என்ன ஒரு பிளான்ல இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டாக்டர்களும் விருதுநகரத்தில் எல்லா டாக்டரும் அவங்கவுங்க பிராக்டிஸை மூடிட்டு அவர் சொல்ற இடத்துக்கு வந்துடும். அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். 20 டாக்டருக்கான 20 ரூம் இருக்கும். வர்ற பேஷண்ட் அவங்க வேற எங்கேயுமே போக முடியாது. ஒன்னு ஜிஹெச்சுக்கு போகணும், இல்லைன்னா இங்க வரணும். ஏன்னா இங்கதான் எல்லாம் இருப்பாங்க. இதுல மெயின் இன்கம் மெடிக்கல் ஷாப், 2வது கேன்டீன், சாப்பாடு யாரும் வெளியில இருந்து கொண்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாரு. நாங்க எல்லாம் போயாண்டு விட்டுட்டோம்.
அப்ப பலருடைய கண்கள் எங்க ஆஸ்பத்திரி மேல இருந்துச்சு. அந்த நேரம் எங்களுக்கு முதலாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா கல்யாண மண்டபம், சுமங்கலி மண்டபம். அது ஒரு ஆஸ்பத்திரியா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சொற்பமான ரேட்ல வந்துச்சு. ஆண்டவர் நேரத்தில் எங்களை கையில பணத்தை கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அங்க சம்பாதிச்ச சொத்து. இன்னைக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுபோல எங்க அடிமையா இருந்தாங்க, எகிப்துல இருந்தாங்க, எதுவுமே அவங்க கையில கிடைக்காது, எல்லாம் மைனஸ். சுதந்திரம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனா இங்க சொந்த கையினால சாப்பிடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா இந்த உற்சாகம் இருந்தா தான் உள்ள போக முடியும். சரி, பாஸ்காவை ஆசிரித்து ஒரு கூட்டம் மறித்துறாங்க. 12வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, அவர்கள் தேசத்தில் தானியம் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் விழுந்தது. மன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒத்தாசை. இந்த மன்னாவையும் வசனத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்க, இது வேற அது வேற. ஆண்டவர் ஒத்தாசை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் இருப்பாரு. ஏன்னா நீ நடக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பாதை. அதுக்கு தான் 14 வசனத்துல ஒரு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறத நம்ம கேட்கணும். கேட்டால் தான் ஆசீர்வாதம். சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் திரும்ப வசனத்தை சொல்கிறேன். நீங்க நம்ம தியானிக்கிற வசனம் என்ன கொலை செய்யணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையானவர். இந்த தலையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம கேட்கணும். அவரே சபை, கொலேசு சபைனாலும் சரி, இந்த சபைனாலும் சரி, சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதலா இருக்கும்படி, எல்லாருக்கும் முதலா இருக்கும். இப்ப அந்த முதலானவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? மீகா 2வது அதிகாரம் 13 107:6. இப்ப எரிகோ அடப்பட்டிருக்கு. ஒருத்தர் நிக்கிறார், உரிவின பட்டயத்தோட நிக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்? மீகா 2வது அதிகாரம் 13. தடைகளை நீக்கி போடுகிறவர். என்ன தடை? இதயக்குள்ள பூட்டி இருக்குது, யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. இவர் கையில உருவன பட்டயம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். நடந்து போகணும். யாரு? அந்த தடையை நீக்கி போடுகிறது. அவர்கள் தடைகளை நீக்கி அவர் நடந்தாலே தடையெல்லாம் போயிருக்கு. ஆனா அவர் உங்களோட கூட நடக்கணும். கூட நடக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நடக்கணும். நீங்க உட்கார்ந்த மாணிக்கு இருந்து எந்த எஃபர்ட் நீங்க எடுக்காம அவர் நடப்பாரு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவர் நடந்தானா இல்ல. அவர் யார்? அவர் ராஜா. வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் உள்ளே நடந்து போவார். நடக்கணும். எப்ப அவர் நடப்பாரு? அவர் நன்மை செய்வராக சுற்றி திரிந்தார். நீங்க நன்மை செய்தீங்கன்னா அவர் உங்களோட கூட நடக்கணும். இல்லைன்னா முடியாது. 2 பேரும் ஒருமித்து நடக்கணும். 2 பேருக்கும் ஒரே ஆவி இருக்கணும். இப்ப உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தட்ட, ஏமா நீ நேற்று ஒரு செய்தி சொன்னார்லமா டாக்டர், கழுகு இந்த கூட்டை கலைச்சி நீ வாசிச்சியா? வாசிக்கலையே. அது எங்க இருக்கு? ஏமா பேஸ்புக்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல எங்க இருக்குதுங்க? நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்க. இந்த நீங்களாம் சில நேரம் மொபைல் பேசுறது மாதிரி ஆயிருங்க. மொபைல் பேசுறதுக்குன்னு கால் இருக்கும், ஆனா நடக்க முடியும். 2 காலம் சப்பாங்க. அப்ப நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரர் இதே காரியத்தை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கணும். சங்கீதம் 68வது அதிகாரம் 7வது வசனம். 68:7. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக சென்று அவாந்திர வழியிலே நடந்து வருகையிலே. அவர் நடக்கும்போது என்ன நடக்கும்? அவர் நடக்கும்போது என்ன நடக்கும்? அதான் பார்க்கணும். பூமி அதிர்ந்தது. தம்பி ஆரோக்கியராஜ் நேற்று செய்தியை கேட்கும்போது கூட தான் இருந்தார். அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். ரூத்ல உள்ள காரியத்தை அவர் தியானிச்சிருக்கிறார். அதனால அந்த வசனத்தை கனெக்ட் பண்ண முடியுது. அவர் என்னோட என்ன செய்றாரு? நடக்கிறார். திங்கக்கிழமையில ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு, வியாழக்கிழமையில ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு, டெய்லி காலையில 7:30 to 8 மணி ஒரு சாப்பாடு. ஆனா நீங்க நடந்தா தான் அது செவிக்குங்க. ஏன்னா வயத்துல டும்முன்னு இருந்து ஏன் தொப்ப மாதிரி ஆயிருக்கும் சொல்லிட்டு பி கேர்ஃபுல். நீங்க நடக்கணும்.
பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனை சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினேன். இது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன், அவர் நடக்கணும். அவர் என்னைக்கு நடக்கிறாரோ உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். இழைத்து போன இன்னைக்கு நமக்கு பேலன் இருக்காருங்க. ஆனா ஆண்டவர் உங்களோட கூட நடக்கிறாரா இல்ல நீங்க அவரோட கூட நடக்கிறீங்களா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தந்துரு. என்னுடைய காரியத்தை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு சம்பூர்ண மழை பெய்யணும்னா கேட்கணும். உங்க வீட்டுல ஒருத்தர் வந்து, அம்மா நீங்க எழுதுன நோட்ஸை கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டானா, நான் பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன். இப்ப எழுதி வச்சிருக்கேன். இப்ப நான் அவன்கிட்ட கேட்கல. இப்ப நான் கேட்க மாட்டேன். பைபிள் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் உங்களால் காட்ட முடியாது. இந்த சம்பூர்ணமால பெய்யவே முடியாதுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஓய்வை கொடுத்துருக்கிறார், ரெஸ்டிங் டைம். நீங்களும் உங்க மருமகளும் தான் இருக்கீங்க. உங்க மருமகளை ஆசீர்வதிச்சு மருமகளே உட்கார், நான் சில வசனங்களுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. சரி, ஒரு பர்வதம் அது பெருசா இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்கும்? எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா செருபாவிலே அந்த பர்வதம் உனக்கு முன்பாக சம பூமியாகும். ஏன்னா நடக்கிறேன், நான் சொல்றேன், அதை நான் நடப்பிப்பேன். அது என்னால முடியும். அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் நடக்கும். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சபைக்குள்ள நீங்க வந்தாச்சு, தலையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் வச்சாச்சு. அவர் உங்களோட கூட நடக்கணும். எப்ப நடப்பாரு? நடந்தால்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. சரி, ஆண்டவர் நடந்தார் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நடந்த போது என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8. முதல் நடந்து வரும்போதுதான் அவர் பார்க்கிறாரு, சகையோ நின்று. 2 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. சந்தோஷமாக இறங்கி கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு 6 வசனம் நடந்து போறான். 2 பேரும் நடந்து போறாங்க. ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, இவன் சந்தோஷம், என்னை பார்க்க சந்தோஷப்பட்டான். இவன் யாருன்னு தெரியும், இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும். இப்ப அவனுடைய இருதயத்துல ஒரு மாறுதல் நடக்குது பாருங்க. சகையு நின்று, ஸ்டாப், ஆண்டவரே இனி உங்களோட நான் நடக்கணும்னா நான் ஒரு காரியத்தை செய்யணும். அது நீங்க சொல்லவே இல்லை, சொல்லாமலே நான் செய்யறேன். ஆண்டவரே என் ஆத்திலே பாதியை ஏழையில் கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல அநியாயமான 4 நான் கொடுக்கிறேங்கிறாரு. இயேசு அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு? இன்று வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஏன் போயிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்று 2 பேரும் நடக்கிறாங்க. ஒரே குஷி. செல்போன் இல்ல, இருந்தாலும் நான் நினைக்கிறேன் மனைவிக்கு போன் அடிச்சு, மிஸ்ஸஸ் சகையோ, நான் சகையோ பேசுகிறேன், கூட சூப்பரான ஒருத்தரை கூட்டிட்டு வருகிறேன். அவருக்கு பிரியாணி, பொரோட்டா, சிக்கன், சில்லி சிக்கன் எல்லாம் ரெடியா வச்சிரு. நாங்க நடந்து வர்றோம், நாங்க வர்றதுக்குள்ள டேபிள் எல்லாம் ரெடியா இருக்கும் அப்படின்னு இவரு போன்ல கூப்பிட்டு சொல்லலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருப்பாரு, அன்னைக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து சில்லி பொரோட்டா சாப்பிடறதுக்காக வரல. இந்த இடத்துல ரட்சிப்பு, விடுதலை கிடைக்கணும். நடக்கிறாரு, நிக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 11வது வசனம் பாருங்க. இன்னும் எருசலேமுக்கு வரல. எருசலேம் சமீப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உள்ள இருக்கிறது யாரு? சரி, இப்ப சகையு மேல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே சந்தோஷம், பிரியமா இருக்கிறார். அந்த பிரியம் தாங்க முக்கியமாக தேவை. அந்த பிரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாமே எரிகோக்கு உள்ள வரணும்னா இந்த பிரியம் இருந்தால் தான் உள்ள வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. என்னாகணும் 14வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப எரிகோக்கு உள்ள போகணும். எரிகோக்கு உள்ள போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை பார்ப்போம். 14வது அதிகாரம் 8வது. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த பாலும் தேனும் மூடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். பிரியமாய். கணவனை பிரியப்படுத்துறது மனைவிக்கு தெரியும், மனைவியை பிரியப்படுத்துறது கணவனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அவர் கூட நடக்கிறாரா இல்ல
போயிட்டாரா அப்படின்னு. போகும்போது சொல்லாமலே போயிடுவாரு. உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுங்க, சமாதானம். உங்க இருதயத்துல சமாதானம் இருக்குதா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு ரொட்டீன் லைஃப் ஆண்டவர் கொடுத்திருக்காரா? எந்த நேரம் எந்த வசனத்தை தியானிக்கணும், எங்க எழுதணும், அதை ரெடியா வச்சுக்கிட்டு எப்ப சொல்றாரோ அங்க போய் சொல்லிடணும். நம்மளுடைய ஐக்கியத்துல ராஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, எல்லாருக்கும் தெரியும், தெரியாம யாரும் கிடையாது. அந்த பொண்ணு சொல்லுவா, முன்னாடி அவெல்லாம் ரொம்ப குட்டி பிள்ளை, அவளுக்கு வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் சொல்லுவா, சார் நான் ஒரு வசனத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார், காலையில் பிரேயரில் எப்பயாவது யாராவது என்னை கூப்பிட மாட்டாங்களா, யாராவது வரலைன்னா என்னைய அவர் கூப்பிட்டானா இந்த செய்தி சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டே இருப்பேன் சார். ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு, சந்தோஷமா வார்த்தையை சொன்னேன். அவன் ஆயத்தமா இருப்பார். இன்னைக்கு அவளை ஆண்டவர் ஆச்சரிச்சு வேற லெவல்ல கொண்டு போய் வச்சிட்டார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட நடக்கணும். கூட நடக்கும் பொழுது அவர் நம்ம பிரியமா இருந்தால், இந்த பிரியமா இருக்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். யார் மேல பிரியமா இருந்தார் சொல்லுங்க? சகிய மேல பிரியமா இருந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு. இந்த வாழ்க்கையில நிறைய எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். அந்த எதிர்மறையான காரியங்களை நம்ம பார்க்கவே கூடாது. ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல நேரங்கள் அது நம்ம ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு போயிடும். வாசிப்போமா? ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அந்த கர்ப்பம் செத்து போனது உண்மை. ஆனா உள்ள இருக்கிற ஈசாக்குங்கிற ஒரு வாக்கு தத்தம் உயிரோடு இருந்துச்சு. அதை சாகடிக்க முடியாது. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஒரு பரம தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசங்கிற கானான் தேசம் அல்ல, பரம எருசலேமுக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். சபைக்குள்ள ஒன்று வச்சுட்டார். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே வர முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா நமக்காக ஒருத்தர் இருக்கிறார். அவரை தான் கொலைசி சபையில் தலையாக பார்க்கிறோம். அந்த தலை நம்மோடு கூட நடக்கணும். அந்த தலைக்கு பிரியமான காரியம். தலைன்னா நீங்க வேற தலையை நினைக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தலை. அதுல கற்பம் செத்து போயிருக்கா? எஸ், செத்து போயிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார். இத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு. எடுத்துக்கலாமா? யோபு 19வது அதிகாரம் 25வது. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதான் மீட்பர் உயிரோடு இருக்கான்னு யாருக்கு தெரியுது? யோபுக்கு தெரியுது. அது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன செய்வார்னா, அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சபையாகிய தலைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? திரும்ப வசனத்தை வாசித்த செய்தி கொலைசி 1வது அதிகாரம் 19வது வசனம். அவரே முதல்வார், அவரே ஆதியும் மரித்தொழிந்து எழுந்த முதல். மரித்தொழிந்து எழுந்து யோபு பார்க்கிறாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கார். ஆமா, உயிரோடு இருக்கிறார். மரித்தார்? ஆமா, மரித்தார். பாப்பையா? ஆமா, நான் பார்ப்பேன். அப்ப யோபு மேல ஆண்டவருக்கு பிரியமா இருப்பார். அந்த பிரியமா இருந்தனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாய்த்திச்சு. கடைசியில் அவர் கொடுத்த ரிவார்டுக்கெல்லாம் ஆச்சரியமான ரிவார்டு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்ட எரிகோக்குள்ளே எங்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு யுத்த வீரனாக நாங்கள் பார்த்தோம் ஐயா. இன்றும் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர். நீ ராஜாதி ராஜா, நீர் எங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும். நடந்து தடைகள் எல்லாம் மாற்றி எங்களை கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லவராக இருக்கிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.